Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை. இது ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வாழைக்காயை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் ஒரு 50% குக் ஆனா போதும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வாழைக்காய் நமக்கு ஒரு 50% குக் ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காயோட தோலை உரிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயை தோல் உரிச்சாச்சு. மீன் ஷேப் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ராஸா கட் பண்ணுங்க. இது மாதிரி கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா மீன் மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எலுமிச்சை சாறு இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க வாழைக்காய் இது கூட சேர்த்து பரட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பரட்டி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம ஒரு ஊற வச்சோம். இப்போ நமக்கு வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.